வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு ஆரோக்கியமான பாதநாராயண கீரை தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய கீரை வகை. இது பார்க்கிறதுக்கு புளியந்தழை போல இருக்கும். இத ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், அரை கைப்பிடி அளவுக்கு தனியா, ஒரு 10 பல்லு மிளகு, 10 மிளகு, அந்த அளவுக்கு சீரகம், இவைகளை ஆட் பண்ணி மிதமான தீயில பொன்னிறமா அதை வதக்குங்க. காரம் நான் ஒரு மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. நான் பச்சை மிளகாவும் இதுல போட போறேன், அதனால ஒன்னே ஒண்ணு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கீரைக்கு உண்டான பக்குவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவைகள் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும்னு 7-8 பல்லு பூண்டை உரிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் இதுல போடுங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம். இவைகள் வதங்கட்டும். இந்த வாதநாராயண கீரை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட கீரை. நம்ம பாட்டி முன்னோர்கள்லாம் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கீரை முட்டி வலி, பக்கவாதம் இவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல குணமருந்து. இவைகளை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் போது நமக்கு உள்ள ஏற்படக்கூடிய வாயு பிரச்சனைகள் எல்லாமும் இது நீக்கும், வலிகளை குறைக்கும். இது செரிமானத்திற்கும் நல்லது. இதுல கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். துளி மஞ்சத்தூள், உப்பு, புளியும் நீங்க சேர்த்துக்கணும். கடைசியா அலசி புளியும் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இவைகள் எல்லாம் வதங்கட்டுன்னு அவ்வளவுதாங்க. ஆற வச்சு மிக்சியில ஓட்டினோம்னா சூப்பரான வாத நாராயண கீரை தொகையல் ரெடி. சாப்பாட்டுல பிசைஞ்சும் சாப்பிடலாம், டிஃபனுக்கு தொட்டும் சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.